பாஜக, அதிமுக, திமுக எல்லாம் சேர்ந்து விஜயை வந்து முதல்வராக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறதாவே நான் நினைக்கிறேன். இந்த விஜயுடைய இந்த அலை, இந்த ஓட்டு பிளஸ் அவருக்கு கிடைச்சிருக்க சீட்டு, இது வந்து பெரிய கட்சிகளுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு தமிழக மக்கள் அவரை வந்து தேர்ந்தெடுத்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவரை அழைத்து முதல்வர் பதவி பிரமாணம் செய்து வைப்பதுதான் ஒரு சிறந்த பாஜக என்ன கணக்கு போடுதுன்னா, வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்த தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற்றுனா நமக்கு எந்த சீட்டும் கிடைக்காதுன்னு பாஜக நினைக்குது. முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக, சமூக விரோதிகளாக சித்தரித்து திரைப்படம் எடுத்ததுனால அவரை கடுமையா எதிர்த்துட்டு இருக்கோம். அது ஏதோ பாஜக சொல்லிதான் திமுகவை ரஜினிகாந்த் சந்திச்ச மாதிரி நான் நினைக்கிறேன். சமூக பிரச்சனைகள் காரியமா வீரியமான்னு பார்த்தா காரியம் தான் பார்க்கணும். பார்க்க வேண்டியது. நேற்று விஜய் எதிர்த்தார், இன்னைக்கு ஆதரிக்கிறார். இப்ப இந்த கேள்விகள் நிறைய பேர்கிட்ட இருந்து வரும். கடாராயும் வாய்ஸ் யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சமீபத்தில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. அறிவிப்புகளும் வெளியாகிவிட்டது. இந்நிலையில் விஜய் தலைமையிலான தாவேகாவுக்கு அதிக பெரும்பான்மை 108 தொகுதிகளை தமிழக மக்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதே போன்று திமுக, அதிமுக ஆனா 108 தொகுதிகள் தாவேகாவுக்கு இருந்தாலும் அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதிதி பெரும்பான்மை இல்லாத ஒரு குறை. குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுறாங்க ஆட்சி அமைப்பதற்காக. பெரும்பாலும் தமிழ்நாடுன்றது இல்லை, இந்திய அரசியல் சட்டமே என்ன சொல்லியிருக்கின்றது என்றால், ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்து அறுதி பெரும்பான்மை எந்த கட்சி பிடிக்குதோ அந்த கட்சியை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பதுதான் ஆளுநருடைய வேலை. அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 70, அதாவது திமுக கூட்டணி ஒரு 73, அதிமுக கூட்டணி ஒரு 54 அப்படின் போது 108 தொகுதிகளை வென்றிருக்கக்கூடிய தாவேகாவை அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைப்பதுதான் ஒரு ஆளுநருடைய கடமையா இருக்க வேண்டும். ஆனா தமிழக அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தாவேகா சார்பா வந்து எங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு கொடுங்க கடிதமும் கொடுத்திருக்காங்க. அதே நேரத்துல இந்த 108 பேர் இல்லாம காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் தாவேகாவுக்கு ஆதரவு என அந்த கடிதமும் கொடுத்திருக்காங்க. ஆனாலும் கூட இன்ன வரையிலும் வந்து தமிழக ஆளுநர் அவர்கள் தாவேகாவை அழைத்து ஆட்சி அமைப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம அப்படியே காலம். இப்போ தமிழக ஆளுநருடைய இந்த விஷயத்தை நம்ம வந்து சாதாரணமா கடந்து போனோம்னா போயிடலாம். ரெண்டாவது வந்து தாவேகா வந்து ஆரம்பத்திலிருந்தே 2012 இருந்த இந்திய தேசிய கட்சியை பொறுத்தவரையும் தாவேகா, அதாவது விஜய் என்கிற நடிகரா இருக்கும்போது அவரை எதிர்த்து அரசியல் செய்து வரும். அவரை எதிர்த்துன்னா சும்மா எதிர்க்கல. முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக, சமூக விரோதிகளாக சித்தரித்து திரைப்படம் எடுத்ததுனால அவரை கடுமையா எதிர்த்துட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம். அதை தொடர்ந்து பீஸ் என்ற ஒரு படம் எடுத்தார், அதுக்கும் நாங்கள் கடுமையா எதிர்த்தோம். இப்போ தேர்தல் நேரத்தில் ஜனநாயகன் என்ற ஒரு படம் வந்து அதிலே முஸ்லிம்களை தீவிரவாதிகள் போல சித்தரிக்கிறார், அதுக்காகவும் நாங்கள் கடுமையா எதிர்த்தோம். அதே நேரத்துல தமிழக மக்கள் அவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவரை அழைத்து முதல்வர் பதவி பிரமாணம் செய்து வைப்பதுதான் ஒரு சிறந்த அறம். அதை வந்து தடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது அப்ப எதிர்க்கக்கூடிய எம்எல் போன்ற நபர்களே விஜயை ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம தள்ளப்போம். மற்றபடி ஒண்ணுமே இல்லை. நேற்று விஜய் எதிர்த்தார், இன்னைக்கு ஆதரிக்கிறார். இப்ப இந்த கேள்விகள் நிறைய பேர்கிட்ட இருந்து வரும். நேற்று எதிர்த்தோம், இன்னைக்கும் எதிர்ப்போம், எப்பவுமே எதிர்ப்போம். அதே நேரத்தில் தமிழக ஆளுநர் செய்யக்கூடிய அந்த தவறுகளை பொதுவெளியில் சுட்டி காட்டி பேசுகிறோம். இது தாவேகா என்றதில்ல, அதிமுக என்றதில்ல, திமுக என்றதில்ல, எந்த கட்சியையும் பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்க அழைக்காத போது நாம இதை எதிர்ப்பது ஒவ்வொரு தமிழக குடிமக்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் நாம் எதிர்ப்போம். ஒரு பக்கம் சரி. இப்ப தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்கல, அப்ப யாரை அழைப்பார்? இப்ப அடுத்ததான் பெரிய லார்ஜஸ்ட் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 74 தொகுதிகள்னா திமுக கூட்டணி. இப்ப திமுக கூட்டணி அழைப்பு. அப்ப திமுக வந்து அவங்க வந்து கோரிக்கை வைக்கல, எங்களை கூப்பிடுங்க நாங்க வந்து நிரூபிக்கிறோம்னு சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது இது வந்து தொங்கு சட்டமன்றம் மாரி ஆயிடுச்சு. இப்போ இந்நிலையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று விஜய்க்கு கொடுத்திருந்த கான்வாய், அதாவது அந்த இனோவா பிளாக் கார், அது எல்லாமே வாபஸ் பெறப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து விஜய் வீட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த மெட்டல் டிடெக்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காலையில வந்து வீட்டுக்குள்ள இருந்த மெட்டல் டிடெக்டர் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த பாதுகாப்புகள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க
விலக்கி கொண்டதை வச்சு பார்க்கும்போது இப்ப விஜயை வந்து முதல்வர் பதவியை ஏற்பதற்காக அழைக்க மாட்டாங்க ஆளுநர் அப்படின்றது வெட்ட வெளிச்சமாகும். இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இது காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க யார் கூட தாவேகா கூட. அப்போ பாஜக என்ன கணக்கு போடுதுன்னா வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்த தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற்றுனா நமக்கு எந்த சீட்டும் கிடைக்காதுன்னு பாஜக நினைக்குது. அதே மாதிரி திமுக என்ன நினைக்குதுன்னு சொன்னா பாஜக இது காங்கிரஸ் தாவேகா பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி வச்சா அது நமக்கும் ஒரு பின்னடைவுன்னு நினைக்குது. இந்த நிலையில தான் வந்து என்ன பண்றாங்க திடீர் சந்திப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து முன்னாள் முதல்வர் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் வந்து சந்திக்கிறார். சந்திச்சது வந்து நாங்க எப்போதும் உங்க கூட இருப்போம் நட்பு என்பது தான் அப்படி இப்படின்னு சொல்லி டைலாக் வச்சுட்டாலும் இதுல வந்து நிறைய விஷயங்கள் மர்மங்கள் இருக்கு. என்ன மர்மம் சொன்னா இது ஏதோ பாஜக சொல்லி தான் திமுகவை ரஜினிகாந்த் சந்திச்ச மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா இப்ப இந்த சட்டமன்ற இன்னைக்கு வந்து ஆளுநர் வந்து விஜய் அழைக்கலன்னா அப்போ வேற யார் அழைப்பார்? ஒரு கால் அதிமுகவை ஆட்சிக்கு ஆட்சியில வந்து அதிமுகவை அழைச்சு அவரை முதலமைச்சராக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து திமுகவை வெளியிலிருந்து ஆதரிக்க சொல்லணும் அப்படின்றதுதான் இந்த இன்னைக்கு நேற்றுல இருந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கூத்துக்கெல்லாம் பார்த்தா அப்படி ஒரு நிலை தான் இருக்கு. அதனாலதான் பாருங்க ஒரு ஆங்கில பத்திரிகை பேட்டி அளித்த நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் கூட தாவேக ஆட்சி அமைப்பதில் நாங்கள் எந்த இடையூறும் பண்ண மாட்டோம். அதே நேரத்தில் நாங்கள் ஒரு 6 மாசம் பொறுத்து இருப்போம். இப்படி டைலாக் விடுறாரு தவிர ஆனா எந்த இடையூறும் பண்ணல அவங்க. ஆனா பண்றது பாஜக. அப்ப பாஜகவையும் ஒரு பக்கம் எதிர்த்த மாதிரி எதிர்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் அதிமுக ஆட்சி அமைப்பதை பின்னாடி இருந்து ஆதரிப்பது என்பது இது நிச்சயம் பார்த்தீங்கன்னா இது ஒரு தவறான அணுகுமுறை, தவறான அரசியலாக நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து நீங்க கர்நாடகாவில் அப்படி நடந்திருக்கலாம், பீகார்ல அப்படி நடந்திருக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அப்படி நடக்குமா அப்படின்றது மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா என்னன்னு சொன்னா இந்த விஜயுடைய இந்த அலை, இந்த ஓட்டு பிளஸ் அவருக்கு கிடைச்சிருக்க சீட்டு இது வந்து பெரிய கட்சிகளுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி அந்த அதிர்ச்சியின் எதிரொலியா தான் பாஜக அதிமுக திமுக எல்லாம் சேர்ந்து விஜயை வந்து முதல்வராக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறதாவே நான் நினைக்கிறேன். அதனால இந்த விஷயங்கள் வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறு. அவர் ஆட்சிக்கு அவர் வந்து அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்காரு. அவரை அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைக்கணும். அவர் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு தாவேகாவுடைய தலைவர் விஜய்க்கு. அது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படாது. ஒரு கால சட்டமன்றத்தில் வந்து பெரும்பான்மை அவர் நிரூபிக்கலன்னு சொன்னா அப்போ ஆட்சி கவுந்ததுன்னு சொன்னா அது வேற விஷயம். அது வேற மாதிரி டாக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து இப்படி குறுக்கு சால் ஓட்டினாங்கன்னு சொன்னா அது விஜய்க்கு இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்டா தான் போய் அமையும் தவிர ஏன் ஏற்கனவே அவர் வந்து விஜய் வந்து குழந்தைங்க கிட்ட எல்லாம் வந்து கடைசி தேர்தல் பிரச்சாரத்தில் கூட குழந்தைங்க கிட்ட வந்து குட்டீஸ் நீங்க வந்து இந்த மாமாவை மறந்துடாதீங்க, உங்க அப்பா கிட்ட சொல்லி ஓட்டு போட சொல்லுங்க, உங்க அம்மா கிட்ட சொல்லி ஓட்டு போட சொல்லுங்க, உங்க அங்கிள் கிட்ட சொல்லுங்க, எதிர் வீட்டார் சொல்லுங்க, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களை வச்சு அவர் ஓட்டு வாங்கியிருக்காரு நிறைய. இப்ப மறுபடியும் அதே குட்டீஸ் கிட்ட போய் குட்டீஸ் நீங்க எல்லாம் சொல்லி ஓட்டு போட்டீங்க, நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு பாருங்க எல்லா கட்சிகளும் சேர்ந்து சதி பண்ணுது, நீங்க மறுபடியும் எனக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொன்னா இன்னும் அது வந்து அதிகமான ஓட்டுகளை தாவேக்கா வாங்குச்சுன்னு சொன்னா இந்த கட்சிகள் திமுகவா இருக்கும் அதிமுக இருக்கும் பாஜகவா இருக்கும் இவங்க போடுற கணக்கு வந்து இன்னும் சுக்கு நுறா உடையும். அதுக்காக என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன சொன்னா தாவேக்கா தலைவர் விஜயை பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் நம்பர் 1. 2வது விடுதலை சிறுத்தைகள் இப்ப காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சாங்க. விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் முஸ்லீம் லீக் எல்லாம் தாவேக்காவுக்கு ஆதரவா களத்தில் இருந்தாங்க. குறைஞ்சது இப்ப முஸ்லீம் லீக் 2 சீட் இருக்காங்க. அந்த 2 சீட்ல வந்து கோரிக்கை அடிப்படை என்னன்னு சொன்னா இப்ப அவங்க போய் சீட்டு கேட்க போறது இல்லை கூட்டணிக்கு போய் இப்ப என்ன கேட்க போறாங்கன்னா முஸ்லீம் ஆழ்தண்டனை சிறைவாசிகள் நீண்ட காலமா சிறையில் இருக்காங்க, அவங்களை விடுதலை பண்ற ஒரு கோரிக்கை. அதே மாதிரி கட்டாய பதிவு திருமண சட்டம் இருக்கு. அது பொது சிவில் சட்டத்தினுடைய ஒரு முக்கிய பங்கு. பொது சிவில் சட்டம் வர வேண்டாம்னு சொல்லக்கூடிய திமுக தான் கட்டாய பதிவு திருமண சட்டம் மூலியமா பொது சிவில் சட்டத்தை பின்வாசல் வழியா கொண்டு வருது. அந்த கட்டாய பதிவு திருமண சட்டத்தை முஸ்லீம்களுக்கு விலக்கு அளிக்கும். இன்னும் பல விஷயங்களை வந்து முஸ்லீம் லீக் வந்து தாவே கட்ட விஜய் கிட்ட சொல்லி இதெல்லாம் நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஆதரிக்கிறோம்னு சொன்னா இப்ப இருக்கிற நிலைமையில விஜய் வந்து சரின்னு. அப்போ சமூக பிரச்சனைகளை காரியமா வீரியமான்னு பார்த்தா காரியம் தான் பார்க்கணும், வீரியம் பார்க்க வேண்டியதில்லை. அந்த அடிப்படையில் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து
விஜயை ஆள விடணும். ஆள விட்டாதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் பிளஸ் மைனஸ் எல்லாமே அம்பலப்படும். அப்போ அதே ஆளக்கூடிய தகுதியானவரா இல்லையான்றது மக்களுக்கும் சரி நமக்கும் சரி புரியும். உதாரணத்துக்கு அவர் சொல்லி இருக்கக்கூடிய குடும்ப தலைக்கு மாசம் 2500 ரூபாய் கொடுப்பேன், படித்த வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு 5000 ரூபாய் மாசம் கொடுப்பேன், 25 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு கொடுப்பேன், குடும்பத்துக்கு வந்து வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசமா தருவேன், அப்புறம் வந்து பெண் திருமணம் ஆகக்கூடிய பெண்ணுக்கு 1 சவரன் நகை கொடுப்பேன், குழந்தை பிறந்ததுன்னா ஒரு மோதிரம் போடுவேன். இப்படி எண்ணற்ற இலவசங்களை வந்து அவர் பாட்டுக்கு அள்ளி வீசியிருக்காரு. அதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுமான்றது 1000 கேள்விகள் இருக்கு. அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னா பட்ஜெட்டை விட 3 மடங்கு அதிகமா வந்து அவர் நிதி ஒதுக்கணும். பட்ஜெட்ல 4 லட்சம் கோடி பட்ஜெட்னு சொன்னா இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் 12 லட்சம் ரூபாய் 12 லட்சம் கோடிக்கு வெளியே செலவாகும். அப்ப இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து என்ன ஆகும் சொன்னா ஒரு தெளிவான அடடா இவர் வந்து தேர்தலுக்காக அறிக்கைக்காக இவர் பாட்டு ஓட்டு வாங்கினதுக்காக அள்ளி வீசிட்டாரு, இவரால் முடியல அப்படின்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அப்போ விஜயுடைய அந்த வேகத்தை குறைக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி குறுக்கு சால் ஓட்டி இவங்க வந்து அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், இந்த குறுக்கு சால் ஓட்டி தாவேகா ஆட்சி அமைப்பதை தடையா இருந்தாங்கன்னு சொன்னா நிச்சயமா தமிழக அரசு விஜய் வந்து ஒரு அசைக்க முடியாத மிகப்பெரிய ஒரு சக்தியா உருவாகிடுவாங்க. அப்போ உண்மையான தேர்தல் அறத்துடன் கூடிய நியாயமான சட்டத்தின் அடிப்படையில் விஜயை அழைச்சு முதல்வராக பதவி கொடுத்து அவர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வழி ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்திய தேசிய கட்சியுடைய கோரிக்கை. இதை நான் திரும்ப சொல்றேன், விஜய்க்கு எதிராக களமாடுவதில் முதன்மையான நபர்கள் இந்திய தேசிய கட்சி. ஆனால் இன்று பாஜக விஜய்க்கு எதிராக நடத்தக்கூடிய சூழ்ச்சிகளை பொதுவெளியில் அம்பலப்படுத்துவதுதான் நம்முடைய நோக்கம். நன்றி.